அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக பண்ணலாம், அவசரப்படாதீங்க. அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன ஊரில் எக்ஸாமினேஷன் எழுத முடியும், தமிழ்நாட்டில் எத்தனை ஊரில் எக்ஸாமினேஷன் நடக்குது, எக்ஸாமினேஷன் சிட்டிஸ். அப்போ இது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷன் சிட்டி நம்ம சாய்ஸ் செலக்ட் பண்ணும்போது 3 சாய்ஸ் 4 சாய்ஸ் செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, 3 சாய்ஸ் மினிமம் இருக்கும். அப்போ அந்த எக்ஸாமினேஷன் சிட்டிஸை நம்ம பொறுமையாக செலக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் எக்ஸாமினேஷன் சென்டரை போய் ரீச் பண்ண முடியுங்க. அப்படி தமிழ்நாட்டில் 31 இடங்கள் எங்கெங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 ஆரம்பிக்குதுங்க. கோட் நம்பர் 4000 ஆரம்பிக்குது. 4101 அப்படிங்கிறது சென்னை, 4102 கோயம்புத்தூர், 4103 கடலூர், 4104 காஞ்சிபுரம், 4105 கரூர், 4106 மதுரை, 4107 கன்னியாகுமரி, 4108 நாமக்கல், 4109 சேலம், 4110 தஞ்சாவூர், 4111 திருவள்ளூர், 112 திருச்சிராப்பள்ளி, 113 திருநெல்வேலி, 114 வெள்ளூர், 115 செங்கல்பட், 116 விருதுநகர், 117 திண்டுக்கல், 4118 திருப்பூர். இது அப்படியே கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்கும். 118க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 119 இங்கிருந்து ஆரம்பிக்கும். ஸோ 4119 அரியலூர், 4120 தருமபுரி, 4121 ஈரோடு, 4122 கிருஷ்ணகிரி, 123 நாகப்பட்டினம், 124 புதுக்கோட்டை, 125 ராமநாதபுரம், 126 சிவகங்கை, 127 தூத்துக்குடி, 4128 திருவாரூர், 129 திருவண்ணாமலை, 130 நீல்கிரிஸ், 4131 விழுப்புரம். மொத்தம் 31 இடங்கள்ல தமிழ்நாட்டில் நீட் யூஜி எக்ஸாமினேஷன் எழுத முடியுங்க. அப்போ உங்கள் ஊருக்கு பக்கமாக இருக்கிற சிட்டிஸ் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் போடலாம், திருப்பூர் போடலாம், ஈரோடு போடலாம். இப்போ நீல்கிரிஸ் ஒரு சென்டர் இருக்குது, பட் ஹில் ஸ்டேஷனில் போடுறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா காலையில் எக்ஸாமினேஷன் போய் சேர்றது டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அப்போது உங்களுக்கு எந்த ஊரில் போட்டால் ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் சிட்டிஸை செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊர் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அதை எழுதி வச்சுட்டிங்கன்னா தெளிவாக நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஃபில் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணியிருப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.